காரிலிருந்து இறங்காத, பஸ்ஸிலிருந்து இறங்காத விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு. அத பார்த்தே அரசு பயப்படுகிறது. தடைகள் போடுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், உங்கள பார்த்து பயப்படுறாங்களா இல்லையா அப்படின்றது பிறகு. அவங்க பயப்படுறாங்களா இல்லையான்றத பார்த்துருவோம். அவங்க செய்யக்கூடிய வேலை பின்னாடி இருக்குது. அவர் என்ன பண்றாரு? விஜய்க்கு புரியலன்னா நான் சொல்றேன். உங்கள விட்டுர்றாங்க அவ்வளோதான். நீ பாட்டு கத்திக்கிட்டு போயிட்டே இரு. கோதா ஜனவரி, பிப்ரவரில ஆரம்பிக்கும். அப்ப பார்த்துக்கலாம். அத அப்படியே ஃப்ரீயா விடு. நான் இன்னொன்னு ஸ்டாலின் கிட்ட சொல்றேன். இது வந்துட்டு ஆக்சுவலா தாவேகா நிர்வாகிகள் சொன்னதுனால தான் கரண்ட் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க குரங்கு மாதிரி ஏறி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி எல்லாம் எகிரி குச்சிட்டுலாம் பார்க்குறாங்க விஜய. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்துட்டு கேட்டாங்க இல்லையா? இதுக்கு மேல கேட்டாங்கன்னா, கரண்ட் கட் பண்ண மாட்டோம். கரண்ட் இருக்கும். ஏன்னா உங்க தலைவர் வந்துட்டு குற்றஞ்சாட்டி பேசுறாரு. அதனால நீங்க வந்துட்டு பார்த்துக்குங்க. அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு மின்சாரத்துறை விஜய்க்கு வந்துட்டு நேரடியாக ஒரு நோட்டீஸ். இதுக்கு மேலே நீங்கள் போகிற இடத்துல கரண்ட்டே கட் செய்யப்படாது. உங்கள் ரசிகர்களுடைய லைஃப் உயிருக்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டால் நீங்கள் தான் பொறுப்பு. மின்சாரத்துறை பொறுப்பே இருக்காது. எங்க இவங்க பேனர் வைக்கிறாங்கல்ல, விஜய் வந்துட்டு அண்ணா சிலையின் அடியில் நின்று பேசுவார்ன்ற அந்த இடத்துல ஒரு பெரிய பேனர், தமிழ்நாடு மின்சாரத்துறை டான்ஜெட்கோ, இந்த இடத்துல மின்சார சப்ளை இன்றைக்கு இருக்கும். இங்கே வரக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஆனா அதற்கு மின்துறை பொறுப்பேற்காது. சம்பந்தப்பட்டவர்களே பொறுப்பாக்கப்படுவார்கள். மேட்டர் முடிஞ்சு போச்சு. விடு, அவரை பார்த்துக்கலாம். ரசிகர்களுக்கா நீ காப்பாற்ற மாட்டேன். 3 பேர் செத்தாங்க, என்ன பண்ண? 3 பேர் செத்தாங்கன்னு உன் மாநாட்டுக்கு வந்தவன். ஒருத்தன் காளீஸ்வரன் பேனர் வச்சு செத்து போயிட்டான். இன்னொருத்தன் நடுரோட்டில் செத்து போயிட்டான். இன்னொரு மாநாட்டில் செத்து போயிட்டான். 3 பேருக்கு என்ன பண்ணீங்க? அறைய நான் காசு தரல. இதான் உன்னோட வல்லன். ஆனா அஜித் குமாருக்கு போயிட்டு 10 லட்சம் ரூபா. ஏன்? அரசியல் மைலேஜ். இவங்க கொடுத்தா ஒரு மைலேஜ் இல்லை. இதுதான் விஜய். நல்லா புரிஞ்சுக்கங்க. இவங்கெல்லாம் வளராத மனிதர்கள். இவங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானவங்க சமூகத்துக்கு. அதனாலதான் இவங்க குறுக்கு வழியை தேடுறாங்க. வியூக அரசியல்ன்றது குறுக்கு வழி. திமுகவுக்கு ஒரு நெருக்கடியா மாறி இருக்காரா இல்லையா? ஏங்க எப்படிங்க அது ஒரு நெருக்கடியா மாறும்? திமுக சாதனை செஞ்சுட்டு இருக்கு. இப்போ திமுக வந்துட்டு விஜய்க்கு பதிலே சொல்ல வேணாம். ஏன்னு கேட்குறேன்னா, திமுகவுக்கான அத்தாட்சி என்ன அப்படின்னா, அது மக்களுக்கு செஞ்சிருக்கிறது. பதில் சொல்லி அவங்களுக்கு ஓட்டு வர போறது இல்லை. அவங்க இந்த 4.5 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சாங்களோ அதான் அவங்களுக்கு.